கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேலைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து எத்தனையோ ஆபத்துகளுக்கு விலக்கி இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த காலை நேரத்தில் யெகோவா இறை சேனலை பார்க்க வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதில் 25ஆம் வசனத்தை கூட நான் வாசிப்போம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ செழிப்பு இல்லாமல் இருக்கிறீங்களா? வனாந்தரமாக இருக்கா? உங்கள் ஊழியங்கள், உங்கள் குடும்பங்கள், என்னதான் நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒரு செழிப்பை பார்க்க முடியல, ஒரு பொத்த பையிலே படுகிறது போல என் வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடார். 2000 வருஷம் முன்பு நமக்காக வந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே கூட உங்களை பார்த்து பேசுகிறான். நான் உன்னை செழிக்க பண்ணுகிற தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னுடைய வனாந்தரங்களை செழிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர். அதற்கு என்ன சொல்றாரு? நீ என்னை நம்புதான், கர்த்தரை நம்புகிறவனோ அப்படின்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தை பார்த்து கொண்டிருக்கும் உடைந்த உள்ளத்தோடு கூட காணப்படுறீங்களா? அவங்க வாழ்க்கை வெறுமையாக காணப்படுகிறதா? இன்றைக்கு ஆன என்னை முதலாக நம்பு அப்படின்னு சொல்லி, என்னுடைய வார்த்தைகளை நம்பு, நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. இது பிரதான முதலாவது கற்பனையாக இருக்கிறது. நீ எதெல்லாம் அன்பு கூறுகிறீங்களோ, எதெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, அது உங்களை ஏமாற்றும். ஆனால் அந்த வேதத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு அற்புதங்களை செய்யுங்க, எங்கள் வனாந்தரங்கள் ஒரு செழிப்பாய் மாற வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்பீங்கன்னா, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை செழிக்கும்படி தேவன் விரும்புகிறார். அவர் நமக்காக தரித்திர கோலமானா, நம்மை ஆஸ்வதிக்கும்படி அவர் நம்மை தரித்திர கோலமானா, அவர் நமக்காக சிலுவையிலே ஆண்டவராக இயேசு அவர் தொங்கினபோது நமக்காக நம்முடைய தரித்திரத்தை என்ன பண்றார்? அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை ஐஸ்வர்யவானாய் மாற்றியிருக்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் கூட உங்களை பார்த்து சொல்லுகிறான், நான் நிச்சயமாகவே உன்னுடைய வனாந்தரத்தை நான் செழிப்பாய் இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த 7 லட்சம் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் வனாந்தரத்துலேருந்து அவங்க சாப்பாட்டு குறையில்லை, தண்ணிக்கு குறையில்லை, ட்ரெஸ்ஸுக்கு குறையில்லை, போடுற செப்பலுக்கு குறையில்லை, எல்லாமே என்ன பண்ண ஆண்டவர் அவங்க போட அந்த செருப்பு கூட என்ன பண்ணலையா தேவையில்லை, அவங்க போட அந்த வஸ்திரம் கூட நம்மளை பழமையாகலை. இன்றைக்கி நான் புது ட்ரெஸ் வாங்கி 1 மாதம் 2 மாதம் அதுவே என்ன பண்ணுங்க கிழிஞ்சு போயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, தேவன் கொடுக்குற வஸ்திரம், தேவன் கொடுக்கிற செழிப்பு, தேவன் கொடுக்கிற சுகம் அது நிரந்தரமானது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே போல இன்னொரு வசனத்தோடு கூட இருக்கு. அப்போஸ்தலர் நிருபம் 14ஆம் அதிகாரம் அதில் 17ஆம் வசனத்தை கூட நான் வாசிப்போம். 14, 17. அப்போஸ்தலர், அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சியை விளங்க பண்ணுதில்லையா என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாருங்க, காலங்களை அந்த நேரங்களில் என்ன ஆண்டவர் நமக்கு தருகிற தேவன், நமக்கு செழிப்பை கொடுக்கிற தேவன். ஈசாக்கு பாருங்க, அவன் போற இடத்துல ஒரு துறவை தோன்றுறான், அவங்க பிரச்சனை பண்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஈசாக்கோடு கூட ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்றுவன. அவன் எதை நினைச்சு வச்சுப்பானுங்கிறீங்க? எதை நினைச்சு தோண்டி நினைச்சிருக்கீங்க? ஆண்டவர் இயேசு கொடுத்த வாக்குத்தத்தை நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி, ஆண்டுடைய அந்த சமூகத்தில் ஜெபம் பண்ணி விட்டு என்ன பண்றான்? அந்த காரியங்களை செய்கிறான். அவன் தோன்ற இடங்கள்லாம் தண்ணி வந்தது. அருமையான பிள்ளைகளே, இந்த நாளில கூட நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் மேல நீங்க முழுமையாய் நம்பிக்கை வைத்து அவரை முழுமையாய் நம்பும் பொழுது இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையை 100 மடங்கு ஆஸ்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு 1 மடங்கு கூட ஆஸ்வாதம் இல்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை இந்த நாளில கூட ஆண்டவர் உங்களை 100 மடங்கான, ஏதோ 50 மடங்கு 10 மடங்கு அப்படின்னு சொல்ல பைபிள் சொல்லுது, 100 மடங்கு பலனை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தருகிறதுக்கு என் தேவன் ஆயத்தமா இருக்கிறான். நீங்க வாங்கிக் கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது ஒரு நிபந்தனை, நீங்க அவரை முழுமையாய் நம்பும் பொழுது. அதான் சொல்றது, கர்த்தரை நம்புகிறவனோ
செழிப்பான். எந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட இடத்துலையும் யோபு அந்த தேவன் நம்ம என்ன பண்றான், அவன் முழுமையாய் அவரை நம்பியிருந்தான். கர்த்தர் நம்ம சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்று என் வாழ்க்கையில் தடைபடாது. ஏன்னா நிச்சயமா நீங்க ஆஸ்வதிப்பீங்க, நிச்சயமா என்னை செழிக்க பண்ண நம்பிக்கையோடு கூட யோபு பக்தன் இருந்தான். ஆண்டவர் 2 மடங்காய் அவனை ஆஸ்வதித்து அவனை செழிக்க பண்ணின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் நீங்க திருப்பிக் கொள்வர். பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் நம்புங்க. இந்த கால நேரத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உனக்கு வனாந்தரங்கள் செழிப்பாய் மறந்துடாங்க. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள்.